தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மேல்நிலை உயர்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கழக தலைவர் மாயவன் தலைமையில் 12 பேர் அடங்கிய குழுவினர் தவேக தலைவர் விஜயை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தலைவர் விஜய் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்தோம். தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை 4.5 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னும் நிறைவேற்றவில்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் 8 முறை சந்தித்திருக்கிறோம். நாங்களும் சந்தித்திருக்கிறோம். ஜாக்டோ ஜியோ சார்பாகவும் சந்தித்திருக்கிறோம். ஜாக்டோ ஜியோவில் நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நாங்கள் 8 முறை மாண்பு முதல்வர் அவர்களை சந்தித்தும் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் சலிக்காமல் சொல்லுவோம். இதுதான் நடக்கும். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மாண்பு முதல்வர் அவர்களை 8 முறை சந்தித்து கோரிக்கைகளை ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் சந்திக்கின்ற பொழுது போட்டோ எடுப்பார்கள். அந்த போட்டோ எல்லாம் மறுநாள் பத்திரிகையிலே வரும், வெளிவரும். அதுதான் இதுவரைக்கும் தமிழக அரசு எங்களுக்காக செய்த சாதனை. அதுதான் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுநாளே உங்களுக்கு நாங்கள் தருவோம், கையெழுத்து போடுவோம் அந்த ஆணையிலே, அறிவிப்பிலே என்று சொன்னார்கள். 4.5 ஆண்டு காலம் ஆன பிறகும் இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இன்னும் 6-7 மாதத்திலே அடுத்த சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இன்னும் எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இந்த அரசை நம்பி ஏமாந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் இன்று வரை நிறைவேற்றவில்லை. ஆகவே எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களின் சார்பாகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு அச்சாரமாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்த இருக்கின்றோம். அதற்கு முனைப்பாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து அவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேடி வருகிறோம், நாடி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த கோரிக்கை மனுவை அவர்களிடத்திலே வழங்கினோம். அவர்கள் அந்த கோரிக்கையை வாங்கிக் கொண்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தெளிவாக படித்து நான் உங்கள் கோரிக்கைக்காக நாங்கள் ஆதரவு தருவோம், முழு அழுத்தத்தை இந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் ஏற்க வைப்பதற்கு எங்களுடைய அமைப்பின் மூலமாக, கட்சியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு முழு அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம், இது உறுதி என்று எங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த தமிழக அரசு போராட வேண்டும் என்ற அந்த பாதையிலே எங்களை தள்ளிவிடாமல் எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி தவறினால் மிகப்பெரிய போராட்டத்தை
இவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை தெளிவுபடுத்த கூட்டத்தின் இந்த பேட்டியின் வாயிலாக நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மாயவன் நிறுவன தலைவர், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் மற்றும் ஜாக்டோ ஜியோவின் மாநில ஒருங்கிணைப்பாளர். போராட்டம் வைக்க போறீங்க, எப்போ போராட்டம் நடத்த போறீங்க? மிக விரைவில் எங்களுடைய மாநில தேர்தல் இப்பொழுதுதான் நடந்து முடிந்தது. ஆகவே உடனடியாக எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி இன்னும் பல சங்கங்கள் போராட்ட உணர்வோடு இருக்கின்றார்கள், அவர்களையெல்லாம் ஒருங்கிணைப்போம். முடிந்தால் ஜாக்டோ ஜியோவையும் அவர்களையும் அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். மிக விரைவில் அதனுடைய முடிவை எடுப்போம். பல கட்சி தலைவர்களை சந்திக்க முயற்சி பண்ணோம். அவர்கள் பிஸியாக இருப்பதால் கால அவகாசம் இன்னும் எங்களுக்கு கொடுக்கல. ஆகவே விரைவில் அனைவரையும் நாங்கள் சந்திப்போம். முதலாளா தமிழக கட்சி கழகத்தில் அதுக்கு முன்னாலே ஏற்கனவே எல்லா கட்சி தலைவர்களையும் நாங்கள் சந்தித்தோம். விசிக தலைவர் அவர்களே திரும்ப அவர்களையும் சந்தித்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாக்குறீங்களா? அதே போல நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய பொதுச் செயலாளர் அவர்களையும் சந்தித்திருக்கிறோம். இந்த பேட்டியில் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாங்க சந்திக்க இன்னும் முடிவு எடுக்கல. ஏன்னா இந்த அவர்கள் எங்களுடைய கோரிக்கை அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில கூட அவங்க சேர்க்கல. ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் என்று தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லவில்லை. எங்களுக்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்களை சந்திக்கலாமா சந்திக்க கூடாதா என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே முடிவெடுத்து அறிவிப்போம். திமுக அப்போ அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில அந்த கோரிக்கையில சேர்த்திருக்காங்க. யாரு? திமுக வாக்குறுதியில சேர்த்திருக்காங்க கோரிக்கைய. அதே போன்று ஒரு நாள் செயல்படுத்தணும் சொல்றாங்க, படிப்படியா இல்ல எப்ப வாய்ப்பு கிடைக்குது. ஆனா நீங்க போராட்டம் இல்ல 4 வருஷம் ஆகி போச்சுங்க. இன்னைக்கு நேற்று மாதங்களே இருக்கு சொல்லி கொஞ்ச நாள் ஆனா கூட பரவாயில்ல. 4.5 வருஷம் 5 வருஷத்துல 4.5 வருஷம் உருண்டோடி 4 வருஷம் உருண்டோடி விட்டது. அப்ப இன்னும் எவ்வளவு நாள் காத்து இருக்க முடியும்? காத்து நாங்க ஏமாந்து போறதுக்கா? ஆகவே இனியும் எங்களை ஏமாற்ற கூடாது. அதுக்குதான் நாங்க இந்த அழுத்தத்தை கொடுப்பதற்கு தான் இந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுக்கிறோம். ஆகவே தவறு எங்க தவறு அல்ல. எங்களை மீட் பண்ணுவாங்க. மாநாடு ஒன்று பெரிய மாநாடு நடத்தணும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்தார்கள். அந்த மாநாட்டில் பேசினார்கள். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது என்று ஒரு வார்த்தை கூட அந்த பழைய ஓய்வூதியம் என்ற சொல்லையே இந்த மாநாட்டில் அவர் பயன்படுத்தல. அப்பயே அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பல லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது கலந்து வெளியேறிவிட்டார்கள். அதுதான். ஆகவே இன்னும் அவங்க எத்தனை தடவை 8 முறைக்கு மேல கோரிக்கை சொல்லி இருக்கிறோம். அமைச்சர் குழு பொண்ணு போட்டாங்க. அந்த அமைச்சருக்கு குழுவிலையும் நாம சொன்னோம். ஆனா இன்னும் கோரிக்கை கேட்கிறார்கள். 2வது போட்டோ எடுப்பாங்க. முதல்வரை பார்க்கின்ற பொழுது போட்டோ எடுப்பாங்க. கோரிக்கை சொல்லுவோம், போய் வாங்கன்னு சொல்லுவாங்க. போட்டோ எடுப்பாங்க. மறுநாள் பத்திரிகையில வரும். இதுதான் இந்த 4.5 வருஷத்துல நடந்திருக்கிறதே தவிர எங்களுடைய கோரிக்கைகள்ல ஒரு அணு அளவு கூட முன்னேற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கவில்லை. ஆகவே போராட்டம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. இதுதான் எங்களுடைய திட்டவட்டமான அறிவிப்பு. தேர்தல் நேரத்துல உங்களுக்கு சாதகமான முடிவு ஏதாவது அறிவிக்கப்படலாம்ல? அதுதானே எதிர்பார்க்கிறோம் நாங்க. வரட்டும், வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். அதுக்கு சாதகமான முடிவு நாங்க அமுல்படுத்துறோம். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அப்படியே நாங்க அமுல்படுத்துறோம் சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஏன்னா இவங்க நிதி நிலை மோசமா இருக்குது, நெருக்கடியா இருக்குன்னா இன்னைக்கு மட்டுமா இருக்கு? காமராசர் காலத்துல நிதி நெருக்கடி இல்லையா? பக்தவத்சலம் காலத்துல நிதி நெருக்கடி இல்லையா? அதே போல நம்ம பேரறிஞர் அண்ணா காலத்துல நிதி நெருக்கடி இல்லையா? எல்லார் காலத்திலும் நிதி நெருக்கடி உண்டு.
அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் போதாதுன்னு எல்லாருமே பேசுறாங்க. ஒண்ணுமே கொடுக்கல, எவ்வளவு கொடுத்தாலும் போதாதுன்றத அந்த வாசகமே தப்பு. கொடுக்காதால் தானே போராடுறோம். கொடுத்ததை பறித்தார்கள். இவர்கள் செய்த வேலை என்னன்னா, கொடுத்த பேரறிஞர் அண்ணா கொடுத்த உரிமையை பறிமுதல் செய்தது டாக்டர் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் அவர்கள் கொடுத்த உரிமையை, கலைஞர் என்ன உரிமை கொடுத்தாரு? யாருமே இந்தியாவில் யாருமே கொடுக்கலைங்க. அந்த உரிமையை கலைஞர் கொடுத்தாரு. அதாவது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்புல வருஷத்துல 15 நாள் சரண்டர் பண்ணி ஊதியம் பெறலான்னு இந்தியாவிலேயே முதல்ல கொடுத்தது கலைஞர் தான், ஸ்டாலினுடைய அப்பா தான். அவர் தன்னுடைய அப்பா கொடுத்த அந்த உரிமையையே உங்களுக்கு இல்லை என்று பறிமுதல் செய்தது நம்முடைய இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். ஆகவே அவர்கள் கொடுக்கவில்லை, இருப்பதை பறிக்கிறார்கள். அதனால்தான் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கோபமாக தன்னெழுச்சியாக போராட்டத்தை நோக்கி எழுகிறார்கள். ஓகே சார், தேங்க்யூ.